நேரம் 8:15. நேயர்கள் இணைந்திருப்பது 100.1 மெகாஹெர்ட்ஸ் FM கோல்ட் அலைவரிசையுடன். நேயர்கள் கேட்க இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம். இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. பங்கேற்று பயன்பெறுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 044-2986-0037. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைய இருப்பவர் நிகழ்ச்சி பொறுப்பாளர் பி. சரவணன் அவர்கள். ஆஹா, இந்த மழையாலயம் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது? கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா? ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன். இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம். தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 14447 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகிலுள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புது நிகழ்ச்சி 100.1 FM கோல்டுல பாத்தீங்கன்னா ஹலோ ஃபார்மர்ஸ். விவசாயிகள் கூட நாங்கள் பேச போகிறோம். விவசாயிகள் அவங்களுடைய அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. நம்முடைய அறிவிப்பாளர் பார்கவி சொன்னது போல் இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இதில் இணைய வேண்டி விருப்பமுள்ள நண்பர்கள் 044, இது இணைப்பு எண் 2986-0037. இந்த எண்ணில் தொட்டு வாங்க, நம்ம கூட பேசலாம். நாங்கள் உங்ககிட்ட ஒரு சில கருத்துக்களை சொல்லுவோம், நீங்கள் எங்ககிட்ட நிறைய கருத்துக்களை சொல்லலாம். அதுதான் ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சியினுடைய நோக்கம். அதுதான் எங்களுக்கு இன்றைக்கி நிறைவேறணும். இந்த நிகழ்ச்சியில் நல்ல பல கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். அதாவது விவசாயத்தில் உங்களுக்கு என்ன அனுபவம், வீட்டு தோட்டத்தில் என்ன அனுபவம். விவசாயங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அடிப்படை தொழில், நம்முடைய குலத்தொழில். அது அந்த குலத்தொழிலில் எல்லாரும் இணைஞ்சிருக்கிறோம். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மள்கிட்ட நிலம் இல்லைங்க, நாங்களாம் அந்த காலத்தில் விவசாயம் பார்த்தோங்க, இந்த காலத்தில் என்னன்னு தெரியலிங்க அப்படிம்பாங்க. அப்படி கிடையாது. எல்லாரும் குலத்தொழிலை செஞ்சுக்கிட்டு தான் வர்றாங்க, செஞ்சுட்டு தான் வெளியில் வந்திருக்கிறாங்க. அதனால் அந்த குலத்தொழிலை நாம் மறந்துடக்கூடாது. இந்த தொழிலில் இணைந்த ஒரு நேயர் யார்? முதல் நேயராக வர்றாரு. யாருன்னு பார்த்துருவோமே. வணக்கம். அவருடைய இணைப்பு வணக்கம், இணைப்பு கட் ஆயிடுச்சு. முதல் நேயரே வந்துட்டு உடனே போயிட்டார், என்னன்னு தெரியல. திரும்பி வருவார். 044, இது இணைப்பு எண் 2986-0037. இந்த இணைப்பில் வாங்க, உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா விவசாயத்தை பல்வேறு வகையாக நம்ம பிரிக்கலாம். மானாவாரி விவசாயம், அப்புறம் தண்ணி இருக்கிற விவசாயம். மானாவாரி விவசாயம்னா மழை பேஞ்சாதான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்முடைய சென்னை மாநகரத்தில் நிறைய மழை. இன்றைக்கி ஏதோ ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு, அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய மழை இங்கே பெஞ்சிருக்கு. அது ஒரு சின்ன குளிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. இதே மழை நமக்கு வெளியில் பெய்யணும், எங்கள் கிராமங்களில் பெய்யணும். கிராமங்களில் பெஞ்சால் விவசாயம் செழிக்கும், வீட்டு தோட்டம் செழிக்கும். அதனால் இந்த மழையை பயன்படுத்தி, எங்கெல்லாம் பெய்திருக்கோ அங்கெல்லாம் மழையை பயன்படுத்தி விவசாயிகள் உழவு ஓட்டி அடுத்த பயிர் சாகுபடி பண்ணுறதுக்கு தயாராகும். இப்போ இது ஆடிப்பட்டம். ஆடிப்பட்டத்தில் காய்கறி விதைகள்லாம் விதைப்பாங்க. ஒரு நேயர் வந்துட்டாரா? யாருன்னு பார்த்துருவோமே. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, பேச மாட்டேங்கிறீங்க, ஏன்னு தெரியல. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், யாருங்க? ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் பாபு பேசுகிறேன் சார். பாபு ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள்ங்க. ஏன்னா இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம்.
ஆமா. ஹலோ ஃபார்மர்ஸ் விவசாயிகள் கூட பேசுகிற ஒரு நிகழ்ச்சி, அதுவும் கோல்டு எஃப்எம்ல 100.1 ஆரம்பிச்சிருக்கோம். அதில் முதல் நேராக நீங்கள் வந்து பங்கேற்றது எங்களுக்கு மகிழ்ச்சி, உங்களுக்கு பாராட்டு. அதே மாதிரி நம்ம ஆகாசவாணிக்கு நன்றி தெரிவிக்கிறேன் சார். அதுவும் அந்த மாதிரி விவசாயிகளும் வந்து நேரத்தா கொஞ்சம் சும்மா உட்காந்து வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து உட்காந்து வீட்டில் உட்காந்து போகுது ரேடியோக்காக டைம் இது. அந்த டைம் தான் நிகழ்ச்சி கொடுத்துறீங்க எஃப்எம் கோல்டுல. வரவேற்கத்தக்க நிகழ்ச்சி. நான் வரவேற்கிறேன் சார் இந்த நிகழ்ச்சியை. நான் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். என்ன பயிரெல்லாம் சாவடி பண்ணுவீங்க பாபு ஐயா? இப்போ வந்து நெல் சார், நெல்லும் சவுக்கு பண்ணியிருக்கேன். ஒரு 1.5 ஏக்கரா சவுக்கு பண்ணியிருக்கேன். ஒரு ஏக்கரை 5 சென்ட் நெல் பண்ணியிருக்கேன் சார். ஏன் சவுக்குக்கு போனீங்க அதை சொல்லுங்க. சவுக்கு போனா நான் ரொம்ப நாள் ஏற்கனவே நாங்கள் பஞ்சையில் வச்சிருந்தோம். சரி. இப்போ வந்து நஞ்சு, இப்போ பெரும்பாலும் வாழைப்பந்தலுக்காக எடுத்துன்னா நஞ்சிலே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க சவுக்கு. சொன்னா இப்போ தண்ணி நிக்காதா? என்ன சார்? சவுக்கு நஞ்சையில வச்சா தண்ணி நிக்காதா? தண்ணி நிக்கல, அதிகமான தண்ணி இருந்தா அதுக்கு பாதிப்பு ஐயா. அதுக்கு ஆமா, ஓரளவுக்கு தண்ணி நின்னா சமாளிச்சிருமா? ஒரு ஆளுக்கு மணல் பார்க்க அந்த இடமா தான் சவுக்கு நல்ல பெரிய. எங்க பக்கத்துல கொஞ்சம் கொள்ளுங்கோடு பக்கம்லாம் கொஞ்சம் மணல் பக்கம். சரி. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆவரேஜ் கண்ணு நடும்போது தண்ணி ஊற்றுவோம். அதுக்கப்புறம் மழை தான் நம்பி. அங்க அந்த இடத்துல வந்து பம்ப் செட் கிடையாது எனக்கு. ஓஹோ. இல்லைன்னா பக்கத்து கணிகாரத்தை வாங்கி பாய வைப்போம். வருஷம் மட்டும் மழை பேஞ்சிருந்தது. இப்போ நம்ம பண்ற மனுஷன் பண்ற மாதிரி இப்ப மழை நம்மள ஏமாத்த ஆரம்பிச்சு. ஓ, மனுஷன் தான் முதல்ல ஏமாத்த ஆரம்பிச்சான், இப்ப மழை நம்மள ஏமாத்த ஆரம்பிச்சு. ஆமா ஆமா, மழையும் இப்போ ஏமாத்த ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த 8 மாசமா மழை ஆரம்பிச்சுது. இன்னைக்கு மழை உண்டா? நேத்து முன்னாடி பேஞ்சுது ஐயா. இன்னைக்கு எங்களுக்கு மழை, நாங்க நல்லவங்களா ஆயிட்டோம். வந்து ஒரு 4 மணிக்கு வந்தது. ஆனா ஊர்ல பெஞ்சா நான் கொல்லியாண்ட போறேன், பார்த்தாங்க ஒரு தூரோட இல்ல. அதாங்க, என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொல்லுவாருங்க. சொல்லுங்க. நம்ம வண்டி மாடு போகும்ல, மாடு மாட்டுல பாருங்க, இந்த மாட்டோட இடது கும்பல மழை பெய்யுது, வலது கும்பல மழை பெய்ய மாட்டேங்குதுங்க அப்படின்னு பாருங்க. நீங்க சொல்றது அப்படிதான் இருக்கு. வீட்டுல இருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்குது என்னால 2 இடமா. பாருங்க, 1 கிலோமீட்டர்ல நமக்கு மழை கிடைக்க மாட்டேங்குது பாருங்க. மழை கிடைக்கல. வீட்டுல போட்டா உடனே தான் போறேன் நானு. அங்கே பேஞ்சுதான் சொல்லிட்டு உடனே ஓடுறீங்க. எனக்கு உங்க சவுக்கையை பத்தி சொல்லுங்க பாபு ஐயா. சவுக்கு என்ன ரகம் அது? இது வந்து ஹைபிரிட் ரகம் வச்சிருக்கேன் ஐயா. எங்க வாங்குனீங்க கண்ணுலாம்? ஐயோ, அவர் இணைப்பு கட் ஆயிடுச்சு. சவுக்கு பற்றி கேட்கலான்னா இணைப்பு கட் ஆயிடுச்சு. சவுக்கில் பார்த்தீங்கன்னா பல்வேறு ரகங்கள் சொல்கிறாங்க. இப்போ ஸ்பீடுன்னு ஒரு வெரைட்டி, நம்முடைய தமிழ்நாடு காகித ஆலை நிறுவனம் இருக்குது. CH5 ஏதோ ஒரு வெரைட்டி சொல்லுவாங்க. அந்த குளோன் தான் கொடுக்குறாங்க. அது பேர் CH9 நினைக்கிறேன். இந்த ஸ்பீடுங்கிற வெரைட்டி ரொம்ப வேகமாக வளரக்கூடியது. 3 வருஷத்தில் வளர்ந்துடும். 3 வருஷத்தில் வெட்டி எடுத்துடலாம். சவுக்கெல்லாம் 5 வருஷம் வச்சிருந்த காலம், 7 வருஷம் வச்சிருந்த காலம்லாம் மலையேறிடுச்சிங்க. இப்போல்லாம் 3.5 தான். 3.5 வருஷத்தில் வெட்டிடலாம். வெட்டி ஆலைக்கு அனுப்பிச்சிடலாம். அவங்களே வாங்கிப்பாங்க. அடுத்து ஒரு நேர் வந்துட்டார், யாருன்னு பார்த்துருவோம். வணக்கம் ஐயா. உங்க இணைப்பு சரியா இல்லையே, எனக்கு கேட்கலையே. திருப்பி கட் பண்ணிட்டு இன்னொரு முறை வரீங்களா? ஆமா, நீங்க பேசுறதே கிடைக்கல எனக்கு. திருப்பி வரட்டும், அவர் அந்த நேர் வருவார். ஏதோ ஒரு இடைஞ்சல் இருக்கு. முதல்லலாம் அப்படித்தானே இருக்கும் இல்லைங்களா? இப்போ குழந்தை நடக்க ஆரம்பிக்குது, சைக்கிள் நாமளே கற்றுக்கும்போது என்ன பண்ணுவோம், கீழே விழுவான். அப்போ என்ன சொல்லுவாங்க பெரியவங்களாம், கீழே விழுந்து எழுந்திரிச்சாதான் ஏன் சைக்கிளை ஓட்டுவோம் அப்படிம்பாங்க. அது மாதிரி இப்போ நாங்கள் இதில் வந்து 100.1 புதுசாக இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் இல்லையா? அதனால சில தடங்கல்கள் வரத்தான் செய்யும். வரும் பார்த்துக்கலாம். இந்த சவுக்கையை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் பாருங்கள். 3.5 வருஷத்தில் வெட்டிடலாம். ஏக்கருக்கு 40 டன் 50 டன்லாம் கிடைக்குதுங்க. டன்னு 7,000 ரூபாய் 8,000 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க கிட்டத்தட்ட. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா தமிழ்நாடு செய்தித்தாள் நிறுவன ஆலை அலுவலர்கள்லாம் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லையும் அவங்களுடைய அலுவலர்கள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்டால் விளக்கம் சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டு நீங்கள் விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டு சவுக்கு கண்ணுகளை வாங்கி நடவு போடணும். நடவு போட்டுட்டு ஒரு 3 வருஷம் காத்திருக்கணும். தண்ணி பாய்ச்சணும். முடிஞ்சால் ட்ரிப் இரிகேஷன் போடலாம். ஏன்னா இப்போ ட்ரிப்புங்கிறது ரொம்ப காலத்தின் கட்டாயம் ஆயிடுச்சு இல்லைங்களா? தண்ணி பற்றாக்குறை இருக்குது. பாபு ஐயா பேசும்போது அதான சொன்னார், 1 கிலோமீட்டரில் மழை பெய்யுது, அடுத்த 1 கிலோமீட்டர் வயலுக்கு போனால் மழை இல்லைங்கிறாரு. அதனால் மழை பெஞ்சாதான் நமக்கு லாபம். இப்போ இன்னும் நிறைய கருத்துக்கள் நாங்களே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் வந்து எங்கள் கூட உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 044 இது இணைப்பு எண் 29 86 0037 இந்த எண்ணை தொட்டு வாங்க. நேயர்கள் இணைந்திருப்பது 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையுடன். இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 04429863
0034. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் அதான் வந்திருக்கேன், ராணிப்பேட்டை மாவட்டம். பாபு. வந்துட்டீங்களா மறுபடியும்? வந்துட்டேன். போறீங்க வர்றீங்க போறீங்க, எப்படிங்க ஐயா? என்ன பண்றது, கட்டாயி போச்சு. கட்டாயி போச்சு, விட மாட்டோமே நாங்க. இல்ல இல்ல உங்க ஸ்டுடியோல இது வச்சான்னு தெரியல. இருக்கும், எங்கள்கிட்ட ஃபால்ட் கூட இருக்கலாம், இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. எங்க போன் இல்ல, கரெக்டா உங்க இது தான் ஸ்டுடியோ தான் கேட்க இருக்கும்போது. சரிங்க, ஆமா. சவுக்கு பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா ஐயா. இப்ப போட்டு எவ்வளவு நாள் ஆச்சுங்க? என்ன ஐயா? இப்ப சவுக்க கண்ணு நட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? 4 மாசம் ஆகுது ஐயா. 4 மாசம். கண்ணு இப்ப 4 மாசம். இப்ப எவ்வளவு உயரம் இருக்கும்? உங்க உயரம் தாண்டிடுச்சா? இல்ல ஐயா, ஒரு கழுத்துக்கு இருக்கும். ஆமா ஐயா, கொஞ்சம் தான் வந்திருக்கேன். ஒரு 1 அடிக்கு 2 அடிக்கு மேல வந்துருக்கு ஐயா. கண்ணு எங்க வாங்குனீங்க? கண்ணு வந்து நான் நம்ம நண்பர் இங்க வாழைப்பந்திலே இருக்காங்க சார், இங்க வாழைப்பந்திலே இருக்காங்க. அவங்க வாங்கி கொடுத்தாங்களா? அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. கண்ணு வர வச்சு கடல் வந்து வர வச்சு அவங்களே நட்டு கொடுத்தாங்க. கொடுத்துறாங்க. நட்டு கொடுத்துறாங்க அவங்களே. கண்ணு அவங்களே வர வச்சாங்க. நம்ம கண்ணுக்கு வந்து ஒரு கண்ணுக்கு வந்து 2000 ரூபாய். 2000 அந்த நடுற கூலியோட 2 ரூபாய் 50 காசு ஆகுது. பரவாயில்ல, நடுற கூலி சேர்த்தா? சேர்த்து தான் நடுறாங்க. என்ன இடைவெளி? இடைவெளி 3.5 மீட்டர் சார். 3.5 கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. 3 கூட வைக்கலாம், இல்ல 3.5 கூட வைக்கலாம். 4க்கு 3 கூட வைக்கிறாங்க, 4க்கு 4 கூட வைக்கிறாங்க. வைக்கிறாங்க ஐயா. நம்ம அந்த களை ஓட்டுறதுக்கு அந்த மிஷின்ல ஓட்டுறதுனால கொஞ்சம் கேப் வேணும். ஆமா, கை காலை கொத்தும் போது வந்து அவ்வளவு கேப் தேவையில்லை. இப்ப நீங்க மிஷின்ல ஓட்டிடுவீங்கல்ல களை எல்லாம்? மிஷின்ல தானே களை எல்லாம் எடுக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் நான் நட்டு தண்ணி பாய்ச்சிட்டு ஒரு 20 நாள் கழிச்சு ஆள் மூலியமா தான் காலை வெட்டணும். ஓ, ஆள் வச்சு வெட்டிட்டீங்க. இடையில ஊடு பயிர் ஒண்ணும் பண்ணலையா? ஊடு பயிர் ஒன்னில ஒரு இது போட்டுருக்காங்க. அப்புறம் மக்காச்சோளம் நட்டுருந்தேன் போறமா. ஒரு 20 நாள் எங்க பயிர் வைக்கிறவர் அவரு சொன்னாரு, அந்த அப்படியே வேற மத்தில தூக்கி விட்டுருவாங்க. ஏன்னா அத்தை கூட போட்டு கொஞ்சம் தான் வச்சு காட்டு பண்ணி ஓடி போட்டுட்டு போயிடுச்சு. ஓஹோ. இப்ப நான் அந்த மக்காச்சோளம் தாங்கய்யா, நீங்க மக்காச்சோளம் வரப்புல போட்டுருக்கீங்க இல்லையா? வரப்போறதுல போட்டுறீங்க. ஆனா நடுவுல கொள்ளையில போடுறதுக்கு ஏதாச்சும் நீங்க ஒரு உளுந்து, ஒரு நிலக்கடலை, அந்த மாதிரி ஒரு குறுகிய கால பயிர், சின்ன பயிரா போடலாம் இல்ல? இல்ல அதுக்கு முன்ன நாங்க வந்து இது போடுவோம். மாணவர்ல பண்ணும்போது கடுகு போட்டிருக்கோம். அது வீட்டு செலவு மாதிரி ஆகும். அது எங்களுக்கு அப்படியே 20 கிலோ 25 கிலோ கிடைக்கும் ஒரு ஏக்கர் பண்ணும்போது. அது ஒரு 30-60 நாள், அதுவும் ஒரு 30-40 நாள் வந்துடும். கடுகே கிடைக்குது. கடுகு நாங்க அது மாதிரி பண்ணிருந்தோம். அது ஒரு 20 வருஷம் ஆயிரத்துக்கு முன்ன நம்ம பண்ணோம் ஐயா. அந்த மானாவாரி கொள்ளமேடுல சவுக்கு வைக்கும் போது. இப்ப இதுல வந்து நஞ்சில வந்து என்கிட்ட பண்ணதுனால இதுல அந்த சவுக்கு செடியா கூட வரதுனால கொஞ்சம் இது மணல் பக்கம் தான் நல்லா வரும். இதுல வரதுக்கு இந்த நஞ்சில வைக்கிறதுனால களைகள் எல்லாம் மடிக்கும், அதுவே அதை மச்சிடும். அதனால சொல்லிட்டு அது போல ஊடு பயிர எதுவும் போடல, மட்டும் நட்டு வச்சுதான். சரி சரிங்க. எத்தனை நாளைக்கு ஒரு தண்ணி கேக்குது? என்ன ஐயா? எத்தனை நாளைக்கு ஒரு தண்ணி கேட்கும்? ஒரு 10-15 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம பாய்ச்சினா போதுங்க. பாய்ச்சல் கேட்டோம்னா எனக்கு அண்மையில் கூட எனக்கு வந்து தமிழக அரசு வந்து பழுப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கா இப்படி கொடுத்துருக்காங்க. எனக்கு பயன்படாத போன இந்த வருஷம் தான் வந்து இந்த வருஷம் ஜனவரியில் கொடுத்தாங்க எனக்கு. அந்த பழுப்பெல்லாம் எப்போ யூஸ் பண்றேன் நான். சூப்பர். எனக்கு அது வந்து வேர்க்கடலை கொடுத்தாங்க, வேர்க்கடலை இருக்கும்போது கொடுத்தாங்க. இப்போ சவுக்குக்கும் பாய விட்டுக்கலாம். அந்த 30 பழுப்பு கொடுத்தாங்க ஐயா எனக்கு. ரொம்ப எத்தனை 20 அடி பைப்பா? 2.5 இன்ச்சு பைப் ஐயா. 2.5 இன்ச்சு 20 அடி இருக்கும் பைப்பு ஒரு லெங்த். நம்மளுடைய வேளாண்மை துறையில கொடுத்தாங்க. வேளாண்மை துறையில கேட்டு அனுமதி கேட்டிருந்தேன், மனு கொடுத்துருந்தேன் திமிரி பிளாக்ல. உடனே எனக்கு சாங்ஷன் பண்றாங்க ஐயா. வந்து இடத்தையும் பார்த்தாங்க, இடத்தையும் அதிகாரிலாம் வந்து பார்த்து போனாங்க ஐயா. நீங்க முக்கியமான விவசாயி. இன்னொன்னு, நீங்க பாரத பிரதமரின் அந்த 6000 ரூபாய் பணம் கூட வாங்குறீங்களா? விவசாயிகள் உதவி திட்டம் வாங்குறாங்க. 6000 கொடுக்குறாங்கன்னா அந்த வரவு இருக்குன்னா அந்த வீண் செலவு பண்ணக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வீண் செலவு பண்ணல. நான் நீங்க உண்மையான விவசாயி. ஆமா சார். நான் அந்த வரவு இப்ப கூட அண்மையில அந்த 2000 வந்து கலவரத்துக்கு பயன்படுத்தினேன். அப்போ சூப்பர் சூப்பர். 4 மாசம் போனேன். ஆனா பணத்தை வந்து நான் அனாவசியமா செலவு பண்ண மாட்டேன். நிச்சயமா. அந்த பணத்தை வந்து அது 4 மாசத்துக்கு கொடுக்குறாருன்னா அந்த பிரதமர் அவர் அந்த அடிப்படை தான் கொடுக்குறாரு. அந்த விவசாயத்துக்கு அந்த 4 மாசத்துக்கு ஒரு கருவி வாங்குவோம், இல்ல அந்த விதை வாங்குவோம், அது கரெக்டா தான் போடுறாரு. ஆனா வந்து ஒரு சில விவசாயிகள் தவறா பயன்படுத்திக்கிறாங்க. அது வந்து அனாவசியமா செலவு பண்றாங்க. எனக்கு பிடிக்கல ஐயா. 23,000 நான் கணக்கு அவரு பிரதமர் கேட்டாலும் நான் கணக்கு சொல்றேன் தயாராகிறேன் ஐயா. அடேங்கப்பா சூப்பர். அவர் அவர் பண்றாரு மன் கி பாத்ல கேட்டா என்ன கூப்பிட்டு பார்த்தோம் நான் சொல்லுவேன் ஐயா. நிச்சயமா அவங்ககிட்ட சொல்ல முடியும், சொல்ல தயாராகிறேன். வாய்ப்பு இருந்தா உங்களையும் கூப்பிடுவாங்க. எங்கேயாச்சும் யாராச்சும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, கேட்டுக்கிட்டு இருந்து உங்களை கூப்பிடுவாங்க. உங்க தொலைபேசி சொல்லுங்களேன். சொல்லிடுறேன். 80 56 56 77 77
74 74 16. 16. ஆமாங்க. ஓகேவா? தொலைபேசி. ஆமா ஐயா. நன்றியா, நன்றி நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இவருடைய நம்பரை நம்ம யார்ட்டையும் சொல்லக்கூடாது. 80 56 77 74 16 நமக்குள்ளே வச்சுக்கணும். ஆமாம். ஆனால் நல்ல விவசாயி அவர், ராணிப்பேட்டையில் இருக்கிறாரு, நம்ம ரெகுலர் லிசனர் அவர். அதனால் எந்த நிகழ்ச்சி வந்தாலும் அதில் கலந்துக்கணும்னு ஒரு ஆர்வத்தோடு இருக்கக்கூடியவர். இன்னொரு நேயர் வந்தால் கூட நம்ம சந்திக்கலாம். இன்றைக்கி இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி வந்து ஹலோ ஃபார்மர்ஸ் 100.1 புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி வாரந்தோறும் திங்கட்கிழமை மணிக்கு 8:15 மணிக்கு நாங்கள் விவசாயிகள் கூட பேசுறதுக்கு இங்கே தயாராக இருப்போம். விவசாயிகள் வரணும், பேசணும். அடுத்த நேயர் வந்துட்டார். யார்? வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா ஐயா திருவள்ளூர்லேருந்து டெல்லி பேசுகிறேன். டெல்லி ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. எங்கே போனாலும் ரெங்கனை சேவிக்க வந்து தான் ஆகணும். உண்மை. ஆமாம். திருவள்ளூர் அந்த ஆண்டவனை பற்றி சொல்லுங்களேன், ஒரு 2 லைன் சொல்லுங்களேன். அதாவது இங்க வீரராகவ பெருமாள் இருக்க ஐயா, வீரராகவ பெருமாள். இப்போ பெருமாள்கிட்ட நாங்கள் வந்து தானே ஆகணும். ஆமா. அதாவது முனிவன் ஒரு பாசுரம் கூட செய்வேன். சொல்லுங்க. இது வேற மாதிரி போயிடும். சரி. இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு புது நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கோம் ஐயா. ரொம்ப சந்தோஷம். ஆமாம். 100.1 விவசாயத்துக்காக மத்திய அமைச்சகம் இது வந்து ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிங்க. வாரந்தோறும் திங்கட்கிழமை அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி 1/2 மணி நேரம் விவசாயிகள் கூட நீங்கள் பேசணும், ஃபோனில் தான் பேசணும், நேரடியாக தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் பேச ஆரம்பிச்சிட்டோம், பேசிக்கிட்டே இருப்போம். நாங்கள் எங்களுக்கு பேச கற்றுக் கொடுக்கணுமா? டில்லி போன்ற ஐயாட்டெல்லாம் நாங்கள் நிறைய பேசிட்டு தானே இருக்கோம். இல்லையா, இது கொஞ்சம் நம்ம பேசுற அவங்க கம்மியா இருக்கு இப்போ, அதனால தான் தடம் மாறி போறாங்க. அது 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 ஊதிக்கிட்டே இருக்கணும். ஐயா சொல்லி நீங்க ஊதுற சங்கம் ஊதி வைப்போம். ஆமா ஊதிட்டே இருப்பேன். ஆமா. இயற்கை விவசாயத்துல நிறைய ஆர்வம் உடையவர் நீங்க. நல்லா இருக்கு. இயற்கை விவசாயத்துல நிறைய ஆர்வம் உடையவர் நீங்க. அல்லது சுத்தமா விட்டுட்டேன். அதாவது நம்மளோட ஐயாவோட கான்செப்ட் தான் முழுக்க. விதையே போடக்கூடாதுன்ற மாதிரி கூட விதை கூட போடக்கூடாது. ஆமா, ஐயாவோட இது அதான். அது மாதிரி போயிட்டு இருக்கு. ஆமாங்க. அதே மாதிரி இயற்கை உணவு உட்கொள்ளணும்னு ரொம்ப ஆர்வம். ஆமாங்க ஐயா. என்ன அதுல அனுபவம் சொல்லுங்களேன். எப்படி செய்றீங்க? உங்களுடைய அன்றாட காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இயற்கைன்னு சொல்லிட்டு இருந்தா பத்தாது, என்ன செய்றீங்கன்னு ஒரு 2 நிமிஷத்துல சொல்லுங்களேன். உண்மைங்க ஐயா. அதாவது நம்ம கிட்ட மாடு இருக்கு, ஒரு 6-7 மாடு இருக்கு. அந்த உரம் மட்டும், அது மட்டும் தான். வேற நம்ம அந்த இது கூட செழிப்பு எதுவுமே கிடையாதுங்க ஐயா. எதுவும் கிடையாது. எந்த பயிருக்கு எதுவுமே கிடையாது. அதாவது அது என்ன ஆகுதுன்னா, நம்ம கொஞ்ச காலம் விட்டுட்டோம்னா தானே போயிடுதுங்க ஐயா, பூச்சி நோய் கூட. அதுக்கு டைம் கொடுக்கணும் நம்ம. ஆமா. நம்ம அவசரப்பட்டு அதை இது பண்ணோம்னா அதுக்கு வீரியம் அதிகமாயிடுது. கொரோனா சொல்றாங்க இல்லையா, மாறி மாறி வருது பாருங்க. ஆமா. அது மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுது. நம்மளா பார்த்து அதுக்கு வீரியம் கொடுக்குறோம். ஆமா ஐயா. புள்ளி அது ஐயா நம்ம டிபார்ட்மெண்ட்ல சொல்லுவாங்க, புள்ளியும் அதாவது புல்லும் நம்மளால அழிக்க முடியாதுங்க. நம்மளால கூட எத்தனையோ கோடி ஆண்டுக்கு முன்னாடி வந்தது. புல்லும் பூச்சியும் அழிக்க முடியாது. ஆமா, அது நம்ம கூட வாழ வேண்டியது. நம்ம அது நமக்கு முன்னாடி எத்தனையோ கோடி ஆண்டுகள் முன்னாடி வந்தது. அதுக்கு நம்ம ட்ரை பண்றோம். ஆமா, அது தப்பு. தலையில நம்மளே மண்ணாளி போட்டுக்கிறோம். மண்ணதான் பாழ் பண்றோம். மண் வளமும் குன்றி போச்சு, மன வளமும் குன்றி போச்சு. ஆமாயா. ஆமா, அழகா சொல்றீங்க. ஆமா, மண் வளமும் குன்றி போச்சு, மனித வளமும் மன வளமும் குன்றிடுச்சு. மனித மன வளமும் குன்றி போச்சு. ஆமா. அதே மாதிரி மறந்தான் மனிதன் மரத்தை மறந்தான். கண்டிப்பாங்க. அது அடுத்த கூற்று. அதாவது கடவுள்ன்றது ஒரு நம்ம இதுல வந்து அது நமக்கு நேரடியா கிடைக்காது. இதெல்லாம் படைச்சுதான் இதை காப்பாத்துவாங்கன்ற அந்த பேர்ல மலையை கும்பிடு, மரத்தை கும்பிடு, மண்ணை கும்பிடுன்னாங்க ஐயா பெரியவங்க. ஆமா, அதுதான் உண்மை. இத வந்து நேரடியா சொன்னா அவங்க எடுத்துக்க மாட்டாங்கன்றதான் இத்தனை ரூபத்துல காமிச்சாங்க. ஆமாங்க. அதை பயன்படுத்தி நம்ம கொஞ்சம் அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஏதாவது பண்ணிட்டு போனோங்க. நிச்சயமா கூடுமான வரைக்கும் யாரும் நம்ம பிறந்ததுக்கான, அதாவது இந்த சரீரம் எடுத்ததுக்கான பயன் வந்து அதுதான். ஆமா, அதை வந்து நிரூபிச்சு வச்சுட்டு போகணும். ஆமா, ஏதாவது ஒண்ணு நம்ம அதோட நம்ம பூமி வந்து ரொம்ப புனித பூமிங்க, மகான்களோட பூமி இது. ஆமா, எல்லாம் ஒரு நாட்டுல பெட்ரோல் வளம், ஒரு நாட்டுல தங்க வளம்னுவாங்க. நம்ம நாட்டுல வந்து ஞானிகளோட பலம் இது. நிச்சயமாங்க. ஆமா, ரொம்ப 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 சந்தோஷங்க டில்லி ஐயா. இன்னைக்கு நல்ல மழைங்கய்யா.
குளிர் பூமி குளிர்ற அளவுக்கு ஒரு மழைங்க. டெய்லி அந்த ஆண்டாள் பாசுரம்லாம் ஜெயிப்பீங்க. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் சென்னல்லோடு கையலு களைப்பூங்கு வளைப்போதில் பொறிவண்டு கண்படுத்த தேங்காதே புக்கிருந்து வாங்க குடம் நிறைக்கும் முறை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. நிறைந்த இது டெய்லி ஜெயிப்பீங்க. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். சூப்பர் சூப்பருங்க. ஆமாங்க, மகிழ்ச்சிங்க. உங்க கூட பேசுறது எங்களுக்கு மகிழ்ச்சி. நாங்க எங்கேயோ திருவள்ளூர் வீரராக பெருமாள்கிட்டே வந்த மாதிரி நினைக்கிறோம் நாங்க. ஆமாங்க, நான் நிறைய நாம சங்கீதம் எல்லாம் பண்ணுவேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஒரு விவசாயியா இருந்துட்டு, ஒரு இயற்கை ஆர்வலராக இருந்துட்டு இவ்வளவு செய்யறது, ஒரு ரேடியோ லிசனரா இருந்துகிட்டு பண்றது மகிழ்ச்சி எங்களுக்கு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி. ரொம்ப அருமையான ஒரு கருத்து. அது பாருங்க, இவரை சந்திச்சதில் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திருவள்ளூர்லேருந்து டில்லின்னு ஒரு விவசாயி பேசினார். பாருங்க, இதை மாற்றியாது அது மாற்றியது கொஞ்சம் வேகமாக இருக்கிறோம் நாங்களாம். 8 மணி 41 நிமிஷம் ஆயிடுச்சு. நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய ஹலோ ஃபார்மர். சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது? பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க. குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும். அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே. விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்கள மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு. எப்படிண்ணே? பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கி கணக்கில் வழங்கப்படுகிறது. நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயன். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி இத்தோடு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த வாரம் இதே ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுவோர் பார்கவி, பி. சரவணன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.